ஏழுமலை அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். ஹாய் ஜனங்களே, இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மேட்சை அதுவும் சேப்பாக்கத்துல லைவா பார்க்க போறோம். இவ்வளவு நாள் நான் டிவில தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன்ற ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. அங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, உள்ள என்னென்ன எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு போக கூடாது, என்னென்ன விஷயம் இருக்கு எல்லாமே நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, டிக்கெட் ஓசியில கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே மேட்சை பார்க்கறோம், பொழக்கிறோம், டிசியை முடிக்கிறோம். சரி, வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? வரோண்டா முனி, வந்துட்டா முனி. நல்லா சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு முனி மாதிரி வராப்புல இவர் தான் பிரவி. அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா ஃபுல்லாக டிராஃபிக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தா டெத்தாக இருக்குது போல். நல்ல காரியத்துக்கு போகும்போது டெத் இந்த மாதிரி வந்தால் நல்லதுன்னு வாங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஜெயிச்சிடும்ல. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வின்னரில் நடிச்சது கிரண், வரப்போகிறது நம்ம நக்கீரன். வந்துட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜெயிக்குமா ஜெயிக்காதா? அது அங்க போய் பாத்துக்கலாம் நண்பா. தலை ஆடணும், அவ்வளவுதான். அவர்தான் மேட்சுக்கே வரலையடா. இங்கேயே பேசி ஓவரா அடி வாங்க கூடாது. அப்புறம் தோத்துட்டா நம்மள போட்டு அடிப்பாங்க. மூச்சுதான் இருந்து. வாங்க போலாம். அங்க அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். சரி, ஓசில கிடைச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஓசில எவனாவது கொடுத்துருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் போய் கேட்டேன். அவன் அசியசியமா திட்டுறான். டேய், ஒரு டிக்கெட் 3800, அதாவது கிட்டத்தட்ட 4000 ரூபாய். இது 4000. ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு. அதாவது டிக்கெட் ஒன்று 4000 ரூபாய். அது எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கூட இது ஃப்ரீ டிக்கெட் நினச்சி நான் எல்லார்கிட்ட பெருமை வேற பேசிட்டு இருந்தேன். டிக்கெட் ஸ்பான்சர். ஆமாம், டிக்கெட் ஸ்பான்சர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பத்தவே இல்லை பச்சா. கலர் குஞ்சு இல்லை, கலர் குஞ்சு மாதிரி இருக்குங்க. பாருங்க, கிரிக்கெட் பார்க்க போகிறானுங்களா இல்லை பவுன்சராக போக போகிறானுங்கன்னு தெரில. நடக்கிற விதம் பாருங்க. ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கோன்னா, ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்க்கிங் கிடையாது. சேப்பாக்கம் வந்தீங்கன்னா பார்க்கிங் கிடையாது. யாரும் பைக் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அப்படி யாராவது ஃப்ரெண்டு வீடு இருந்தால் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஜனங்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம டிசிஎஸ் டெல்லியோட பிளேயரோட பஸ்ஸு தான் இது. அப்படியே பின்னாடி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க போல் அந்த ஒயிட் கலர் பஸ்ஸில். நம்ம சிஎஸ்கேவை தான் மிஸ் பண்ணுறேன், ஏன்னா முன்னாடியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஸ்டேடியத்துக்குள்ளே தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹெட் பேண்ட் வாங்க வேணாவா? அதை வாங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போய் பார்த்துடலாமா? ஏழுமலை. அவ்வளோதான். திரும்புங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜனங்களே, இப்போ நம்ம கேட்டுக்கு தான் வந்தாச்சு. கேட்டு நம்பர் 14. இதுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஸ்கேன் கோடு காமிக்கணும். அதை காமிச்சா உள்ளே விட்டுருவாங்க. போனோம், என்ட்ரி ஆகணுன்னே ஒரு மாதிரி வைப் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போது நம்ம இது 4வது மேட்ச்சு கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும், இல்லைன்னா மானம் போயிடும். அந்த அளவுக்கு எல்லாருமே என்ட்ரன்ஸ் ஆகி எல்லாருமே ஒரு மாதிரி வைப் இருந்தது. உள்ளே போய் என்ட்ரி ஆகணுங்க, வேற மாதிரி. அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். பாருங்க ஜனங்களே, இதுதான் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம். கடல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குல்ல? இவ்வளோ நாள் நான் டிவிலேயே பார்த்துருந்து தெய்வ தரிசனம்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தரிசனம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்னென்ன விஷயம் செக் பண்ணுறாங்கன்னா, மைக்கு, நம்ம பவர் பேங்க்கோ நம்ம எடுத்துகிட்டு போக விட மாட்டுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வீலாக போட்டு காமிச்சிருப்பேன், தவிர வாய்ஸாக உங்களுக்கு எதுவுமே வந்திருக்காது. எல்லாமே வீட்டில் தான் ஷூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மேட்ச் போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜனங்களே, நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருந்தது. அதுக்கான ரெஸ்பான்ஸை மட்டும் பாருங்களேன்.
பவுலிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாங்க. உண்மையாகவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வேற இவங்க ஆடுறதை பார்க்கும்போது ஓவர் கான்ஃபிடண்டாக இருந்துச்சு. பக்கத்தில் தான் டெல்லி ஃபேன்ஸ் இருந்தார். அவர் நிலைமை தான் பாவம், என்ன பண்ணுறது. ஃபுட் ஐட்டம் அப்படி போகும்போது நம்ம பிவிஆரில் இருக்க ஐட்டம், அப்புறம் பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து உள்ளே இருந்தாங்க. நம்ம மிடில் கிளாஸ் போய் நம்ம அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னா அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போயிட்டு பிவிஆரில் இதுமாரி வாங்குவோம்ல, அந்த மாதிரி வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் இப்போது சேப்பாக்கத்தில் இருக்க ஃபுட் கோர்ட்டு. என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆல்ரெடி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. கட்சி பச்சி மறைச்சிக்கிட்டு இருக்கேன். போக போக மேட்ச் நம்ம பக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சு நம்ம டீமுக்கு எதிரானவங்க 2 பேர் உள்ள வந்தாங்க. 18வது ஓவர்லயே கிளம்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நீங்களே போய் பாருங்களேன். வந்து நம்ம தோக்கணுன்றதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க பாருங்க. கடைசியில வந்துட்டு மூஞ்சி தூக்கி எங்க வச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கிளம்பிட்டாங்க. கொடுக்க முடியும். பேசிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான கேட்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்களாம். நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ கடைசி பாலில் நிற்கிறோம். அதாவது மேட்ச் ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நின்று அதை செலிப்ரேஷன் பண்ணும்போது இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இருக்கே வேறு மாதிரிங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச் வேறு நம்ம தோற்றுட்டோம். அதனாலேயே நம்மளுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம். அட்லீஸ்ட் இப்போ கடந்த குடிசையாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம். கிட்ட வந்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல நினச்சோம். ஆனால் வந்து சூப்பராகவே பயங்கரமாக நல்லா போலிங் ஃபீல்டிங்லாம் இந்த வாட்டி பயங்கரமாக இருந்தது. அது உங்களுக்கே தெரியும். நான் மொபைல் எடுக்கிறதுக்குள்ளே எல்லாருமே மொபைல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபைனல் பால் அதுதான், அந்த பாலோட முடியுது. ஏன்னா ஒரு பாலுக்கு 24 ரன்னா வந்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இவங்க நினச்சா கூட முடியாது. அப்போ கூட நோ பால் ஒரு 5 போட்டால் கூட வருமா, வராது. ஒருவேளை பேட்டிங் நம்ம இருந்திருந்தால் இதெல்லாம் நினச்சிருப்போம். பயங்கரமாக ஜெயிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்த மேட்ச்சில் இதே மாதிரி ஜெயிக்க போகிறோம். இப்போது நம்ம மக்களுக்கும் என்னென்ன அங்கே இருக்குது எல்லாத்தையும் நம்ம காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கருப்பு கிருபா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.